நானும் ஒரு காலத்துல தூத்துக்குடியில தேவர் சிலைக்கு ஆளை வர வைக்கணும், பெண்களை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப சில்வர் குடம் 100 ரூபாய். அப்ப அதுல 100 குடம் வாங்கி கொண்டு கொடுத்து அப்படிதான் சமுதாய உணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தன் வீட்டு தன்னால தன் காசுல குடம் வாங்கி இன்னைக்கு வர்றாங்க. அப்படி நம்ம ஐயாவோட புகழை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வளர்க்கக்கூடிய கட்டத்துல தான் இருந்தோம். இன்னைக்கு சமுதாயம் பல இடங்கள்ல இன்னைக்கு தொடர்ந்து பாதிக்கப்படுவதனால, நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதனால, நமது பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்க முடியல, நம்மளுடைய இளைஞர்கள் பாதுகாப்பா இருக்க முடியல, பெத்த பிள்ளை நிம்மதியா பணிக்கு செல்ல முடியல, வேலைக்கு செல்ல முடியலையே அப்படின்னு ஒவ்வொரு தாய்மாரும் அவங்களுடைய அந்த கோபமானது இன்னைக்கு நம்ம கட்சியில அணியா தினந்தோறும் 2000 3000 மக்கள் இருக்கக்கூடிய ஊரா இந்த பிஎம்டி கட்சியில சேர்ந்தாங்க. அது பெரியவர்கள் 65 வயசு 70 வயசு 80 வயசு பெரியவர்கள் காலம் போயிட்டு இதுவரைக்கும் நாம எது பண்ணிடுமோ தெரியாதுக்கான காலத்தின் கட்டாயம் நாம இறக்குறதுக்குள்ள ஒரு நல்ல தலைமையா ஒரு நல்ல இளைஞனை நம்ம வளர்த்து விடணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் அணியா என்னைய பார்த்து என்னை எப்படியாவது வளர்க்கணும், இந்த இனம் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி தூத்துக்குடிக்கு தேடி வந்துகிட்டே இருக்காங்க.